அன்புக்குரியவர்களே, தெரேசாலை தெரிந்து கொள்வோமா? துறவரத்தில் கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல் ஆகிய வார்த்தைப்பாடுகளை நாம் இறைவனுக்கு சொந்தம் என்பதை உணர்த்துவதற்காக கொடுக்கின்றோம். குழந்தை இயேசுவின் தெரேசாலும் தன் வாழ்நாள் முழுவதும் கற்போடு இருந்தார். தன்னுடைய சகோதரி செலின் தன்னுடைய பருவ வயதிலே ஆண்களோடு சேர்ந்து நடனம் ஆடுவதும் அவர்களோடு விருந்து உண்பதும் தன்னுடைய உடைகளை அவர் இறுக்கமாக அணிவதையும் பார்த்து அவருக்கு தாயாக இருந்து அவரை திருத்தினார். இது கடவுளுக்கு எதிரானது என்று சொல்லி அவரை திருத்தினார். தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு கன்னியாகவே வாழ்ந்து இறைவனின் தூய லீலி மலராக இறைவனுக்கு சொந்தமானார். இவரைப் போல நாமும் கற்பின் மேன்மை கொண்டு கடவுளுக்கு சொந்தமாகுவோம்.